வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்வனத்தில் இருக்கோம். ஸோ மகிழ்வனம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டியில் கண்டிப்பாக வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் கண்டிப்பாக சங்கமித்ரா வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ மொரட்டாண்டியில் சங்கமித்ரானா எல்லாருக்கும் ஃபேமஸ் இது இடம். ஸோ நீங்கள் திருமண மண்டபம் மொரட்டாண்டில்னா இங்கே தான் மோஸ்ட்லி இங்கே தான் வைப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஹால் ஆக்சுவலாக சங்கமித்ரா உங்களுக்கு ரெண்டாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்வனத்தை தெரிஞ்சிருக்கும். மகிழ்வனத்தை தாண்டி தான் நீங்கள் பக்கத்தில் போவீங்க. இதுக்கு பக்கத்தில் தான் வந்து சங்கமித்ரா இருக்குது. ஸோ மகிழ்வனத்தை தாண்டி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மகிழ்வனம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேர் மாதிரி தான். ஸோ ஓகேங்களா? ஸோ வந்தீங்கன்னா ஹாப்பியாக போகலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஹாப்பியாக உள்ளே வர்றவங்களுக்கு உள்ளே வர கெஸ்ட்டுக்கு ஹாப்பியாக போகலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பேரடைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேரடைஸ் பேர்லேயே ஹெவன் ஓகேங்களா? ஸோ சொர்க்கம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மகிழ்வனத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சூப்பராக லக்ஸரி இதுவும் இருக்குது. ஓகேங்களா? லக்ஸரி அண்ட் ஆல்சோ கப்புள் ரூமும் இருக்குது, தனியாக இருக்குது. டீலக்ஸ் ரூம் நீங்கள் எடுத்துக்கலாம் கப்பலுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு சூட் ரூம் இருக்குது, சூட் ரூம் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஃபேமிலியாக தனியாக வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து எலைட் ரூம் இருக்குது. அண்ட் ஆல்சோ லக்ஸரி ரூம் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ சூட் ரூமும் நீங்கள் ஃபேமிலியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலி வருதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெரிய ஃபேமிலி ஒரு 40-50 மெம்பர்ஸ் வராங்கன்னா கண்டிப்பாக சூட் ரூம் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மினி ஃபேமிலி வருதுன்னா ஒரு லக்ஸரி ரூம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஒரு நியூட்ரல் ஃபேமிலி வருதுன்னா நீங்கள் வந்து எலைட் ரூம் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம ரூம்ஸை பார்க்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீலக்ஸ் ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டீலக்ஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்பேஷியஸாகவே நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கப்புள் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இவங்க வந்து ஃபுட்டுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஃபுட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டே தனியாக இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இவங்க வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இது பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு மெனு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெனு வந்து நான் ரூமுக்குள்ளே போய் காட்டுறவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டேயில் இருக்கணும் பாண்டிச்சேரியில் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மகிழ்வனத்தில் நீங்கள் மகிழ்வனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கான ஸ்பாட் தான். டீலக்ஸ் ரூம் இருக்கும். டீலக்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்துருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி போட்டதுலேயே வந்து ஜில்லுன்னு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மற்ற ரூம்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ஏசி அந்த காற்று வரதே வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சில ரூம்ஸ்லாம் இருக்கு. நான் இப்போ காலையிலே ஒரு ரிசர்ச் போனேன். அந்த ரிசர்ச்ல அப்படிதான் ஆக்சுவலாக அந்த ஏசி வரதே வந்து லேட் ஆகும். இங்க அப்படி கிடையாது. போட்டவனே ஏசி வந்தது. அவங்க ஏசியும் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம அவங்க தான் தேங்க் பண்ணணும். ஸோ டிவி இருக்கு பாருங்க. 24/7 டிவி எனேபிள் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டிஸ்கனெக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து யூடியூபும் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி தான். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்ல. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு இன்டர்காம் இருக்கு. நீங்க ஏதாவது சாப்பாடு எதாவது கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்டர்காம் இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நீங்க டீ காஃபி போடணும்னா இங்க ஆர்டர் பண்ண கூட தேவையில்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கு, மில்க் இருக்கு, டீ காஃபி பவுடர் இருக்கு, அண்ட் ஆல்சோ மில்க் பவுடர் இருக்கு. நீங்களே வந்து கிட்டல போட்டு நீங்க டீ காஃபி குடிச்சுக்கலாம். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்ல. அண்ட் ஆல்சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வருவீங்க. நீங்க உட்காந்து பேசுறதுக்கு, இதை எழுதுறதுக்கு இல்ல படிக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ வந்து உட்காந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து சேர் அண்ட் டீப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் டைப் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. குஷனோட கொடுத்துருக்காங்க. ஆங்கர்லாம் கொடுத்து கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆங்கரோட கொடுத்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிளீனா இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ ஷவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பிரஷ் அண்ட் ஆல்சோ ஷாம்பு அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு சோப்புமே கொடுத்துட்டாங்க. 2 சோப்பு 2 ஷாம்பு எல்லாமே கப்புளுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இதுவுமே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, உங்களுக்கு டவலுமே கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அவ்வளோ அழகான டிசைனா வந்து உங்களுக்கு மடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 செட் ஆஃப் டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் இருக்கும். டவல் எப்படின்னா கொஞ்சம் துவைக்காம அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டேட்டியா இருக்க அந்த ஒரு இது கலர் கூட இல்லை. ஆக்சுவலா ப்ரௌன் பிளாக் இருக்குல்ல, அந்த கலர் கூட இல்லை. அவ்வளோ பியூரா சூப்பரா இருக்கு. ஆல்சோ ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்களா. ஸோ அதனால ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, அதனால நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கல. ஆனால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டப்பு, ஒரு மது கொடுத்துருக்காங்க, ஒரு ஷவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து
அதான் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிளாஸ் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீலக்ஸ் ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூட் ரூமு. ஸோ மேலே இருக்குது. ஸோ சூட் ரூம் பார்க்க போகலாம் வாங்க. சூட் ரூம் பார்க்க போகிறோம். சூட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் இல்லை ஒரு 100 பேர்லாம் வர மாதிரி, கொலீக்ஸ்லாம் கண்டிப்பாக வருவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸோ லக்ஸரியான ஒரு ஸ்டேயில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ரெசார்ட்லுக்கு போய் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்திருக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு லக்ஸரி ஸ்டே இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஆம்பியன்ஸே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எவ்வளோ லக்ஸரின்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ எவ்வளோ லக்ஸரியான ஒரு ஸ்டேன்னு சொல்லிடும். ஸோ பாருங்கள், இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டேபிள், ஒரு 4 சேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து உள்ளே என்ட்ரானீங்கன்னா வாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானா பாருங்கள், ஸோ எவ்வளோ சூப்பராக லக்ஸரியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டீப்பாக கொடுத்துருக்காங்க, சோஃபா ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்டு, அங்கே ஒரு பெட்டு, ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து எதாவது எழுதணுன்னா ஒரு டேபிள் வித் சேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடுச்சு. அந்த மிரர் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து அவுட் சைடு வியூ பார்க்குறது மாதிரி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து உங்கள் இமேஜ் பார்க்குற மாதிரி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஆல்சோ எப்பயுமே கிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காஃபி இதெல்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கீழே சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வாட்டர் கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஷவர் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷவர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வந்துருக்கு. ஸோ ஒரு மிரர் வித் வாஷிங் மிஷின் வந்துருச்சு, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்டே கண்டிப்பாக பாண்டியில் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளோட மகிழ்வனம் தான் நீங்கள் வரணும். ஸோ ஸ்க்ரீனில் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, பீன் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தால் ஒரு சில்லாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்பாட்டு இது. நீங்கள் ஒரு 50 பேர்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பேஸ், இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து கண்டிப்பாக நீங்கள் 2 பெட்டு தானே இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் உண்மையிலே வந்து 2 பெட் இல்லைங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் தருவாங்க. ஸோ ஓகேங்களா, ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸே கொடுத்துருவாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஒரு 50 பேர் இருக்கும், எனக்கு எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் தாங்கன்னா சூப்பராக தருவாங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 2 எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுவுமே வந்து எவ்வளோ லக்ஸரியாக சூப்பராக வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா மேட்ரஸுமே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்ரஸ் தான். அது வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்றதான் மேட்ரு. இது வந்து மற்ற இதில் கிடைக்காது, மற்ற ரூம்ஸ்லாம் இது கிடைக்காது. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்காகவே வரலாம் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ வந்து இவங்க வந்து ஒரு கஸ்டமரையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்த்து இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எந்த கஸ்டமரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் முகசுளிக்க விட மாட்டாங்க. ஸோ எல்லா ரூம்ஸுமே இப்படி தான் அப்படின்னு சொன்னாலுமே ஏதோ சம்திங் அவங்களுக்கு வர கஸ்டமருக்கு அவங்க பரிமாறுறதுலையோ இல்லை வந்து இருக்கிற மெயின்டெனன்ஸ்லேயோ இல்லை வந்து ஏதோ சம்திங் ஃபுட்டுலேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படிலாம் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்னா அதான், நம்ம மகிழ்வனா அதான். ஸோ அவ்வளோ சூப்பராக பார்த்து பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலைட் ரூம் பார்க்க போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எலைட் ரூமில் தான் இருக்கோம். ஸோ எலைட் ரூமில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீப்பாக அண்டு சோஃபா கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளே என்ட்ரானவுடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து டிவி அவைலபிளாக இருக்குது. ஸோ வித் டிஷ் அண்ட் ஒய்ஃபை கனெக்ஷனோட அண்ட் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு ஏசியை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே அவுட்ரு வியூ பார்க்குற மாதிரி ஒரு இங்கே கர்டைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்டைனை ஓப்பன் பண்ணால் அவுட்டர் வியூ பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ அவுட்டரில் சூப்பராக ஒரு வியூ பார்க்கலாம். ஸோ இது வந்து அதான் பர்ஃபெக்டான ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்டே தான். நம்ம மகிழ்வன் ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரூமுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரூமுமே அப்படி தான் இருக்குது, எலைட் ரூமுமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வந்து சோப்பு அண்ட் ஆல்சோ வந்து ஷாம்பு கொடுத்துட்டாங்க.
அண்ட் ஆல்சோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஷவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கருமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ட்ரையாக இருக்குது, எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கொடுத்துருக்காங்க. அண்டு ஸோ இங்கே வந்து ஒரு மிரர் அண்ட் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சீப்புமே அழகாக வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சீப்புமே கோம்புன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி ரூம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ஸரி ரூம் தான் இருக்கும். ஸோ லக்ஸரின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒட்டுமொத்த மகிழுமே லக்ஸரி தான். ஸோ ஏன்னா அந்த இருக்கிற 20 ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ரூம்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம் பேர்லேயே லக்ஸரி இருக்குது. அப்போ எவ்வளோ லக்ஸரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு வந்து உட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 சேரு, ஒரு டீப்பா கொடுத்துட்டாங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க, டிவி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஃபேனு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சூப்பரான 1 டன் ஏசி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் அவுட்ரு வியூ தெரிகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டன் க்ளோஸ் பண்ணால் எதுவுமே தெரியாது. கட்டனுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு வியூ தெரியும். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே தான் சொல்லிட்டு வரோம். ஸோ எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஏசிக்கு மேலே 2 ஏசி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஒரு அண்டு ரெஸ்ட் ரூம்ஸுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ க்ளீனாக இருக்குது, வந்து பாருங்கள். ரெஸ்ட் ரூமே க்ளீனாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஷாம்புமே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன ஷாம்பு இல்லாமல் பெரிய ஷாம்பு கொடுத்துருக்காங்க. அண்டு அதான் ஆக்சுவலாக என்னென்னா இன்டீரியர் டெக்கரேஷன்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரும்போதே வந்து பார்த்துருப்பீங்க க்ரீனிஷாக ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோமே. அவ்வளோ க்ரீனிஷாக வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்மையாக விளாட்லாம். ஸோ ப்ளே ஏரியா தனியாக ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த க்ரீனிஷாக இருக்கிற ஏரியாவில் விளையாடினா தனி ஒரு சுகம்தான். அது சின்ன வயசு பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்களும் அதை அனுபவப்பட்டிருக்கோம் சின்ன வயசில். ஸோ க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல விளாட்னா தனி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல அழகாக விளாட்லாம். அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. எதாவது சாப்பிட்ணுன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மள்கிட்ட எதுவுமே வரல. பட் ஆனால் நீங்கள் ஃபுட்டு எதாவது சாப்பிட்ணுன்னா நீங்கள் வெளில பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மீன்ஸ் இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வெளில இது ஆர்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் இதிலே ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது. ஸோ உங்கள் விருப்பப்பட்ட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். இல்லையா, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ஸ்டாஃபே வந்து எடுத்து வந்து தந்துடுவாங்க. ஸோ நான் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே நம்மகிட்ட கிடைக்கும். சவுத் இந்தியன் அண்ட் ஆல்சோ வந்து சைனீஸ் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ எல்லா ஃபுட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அண்டு கண்டிப்பாக நாம் இங்கேயே வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் ஒரு பதில். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து கண்டிப்பாக ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்டே, அதாவது பீஸ்ஃபுல்லாக அண்ட் ஆல்சோ வந்து மெயின்டெனன்ஸ் சூப்பராக அண்ட் ஆல்சோ வந்து எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வர ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கிறது நம்ம மகிழமில் தான். ஸோ நம்ம மகிழமில் அப்படி கண்டிப்பாக நினைப்பீங்க. அப்படி கண்டிப்பாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மகிழமுக்கு தான் வரணும். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு அமௌண்ட்லாம் பெருசு இல்லைப்பா, ஆனால் எனக்கு சூப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஸோ நம்மள்ட்ட வந்து நல்லா கைண்டாக ட்ரீட் பண்ணணும். அதை தாண்டி வந்து எனக்கு ரூம்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரூம்ஸ் அண்ட் ஸ்டே நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகிழம்பு தான் நீங்கள் வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ரூமே பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ சூட் ரூமே பார்த்தோம். ஸோ லக்ஸரி எலைட் ரூம் பார்த்தோம். டெய்லக்ஸ் ரூமும் ஸ்டார்டிங்கில் பார்த்தாச்சு. ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதுவுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதான் நீங்கள் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் வந்தாலுமே அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 100 பேர் வந்தாலுமே அந்த ஸ்விம்மிங் பூல் இது பத்தாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஸோ 100 பேர் வந்தாலுமே அந்த ஸ்விம்மிங் பூல் அஃபோர்ட் பண்ணிக்கும்.
ஸோ அண்ட் ஆல்சோ வந்து வரும்போது அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த காளை மாடு அந்த இதெல்லாம் அந்த ஆக்சுவலி இது என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது எதுவுமே இல்ல. ஆனா உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கிரீனிஷா இருக்க இடத்துல காளை மாடு, சிங்கம், புலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகா வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வால்ல செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஏற்கனவே குடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ ஒன் டைம் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து நான் சொல்கிறதுல எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இந்த ஸ்டே இருந்துச்சு, இந்த மகிழ்வுடம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.